கேரளா அதிகாரப்பூர்வமாக கேரளம் என மாறப்போகுது. இது ஏதோ அரசாங்க கோப்புகள்ல நடக்கிற ஒரு சாதாரண எழுத்துப்பிழை திருத்தம் கிடையாது. ஆமா, நிச்சயமா கிடையாது. இது வெறும் பெயர் மாற்றம் மட்டும் இல்ல. கரெக்ட். இதுக்கு பின்னாடி ஒரு நெடிய வரலாற்று தேடல், மொழிக்கான உரிமை போராட்டம், சுவாரஸ்யமான அரசியலமைப்பு சட்ட நுணுக்கங்கள், அப்புறம் கொஞ்சம் அனல் பறக்கும் அரசியல் விவாதங்களும் இருக்கு. எக்ஸாக்ட்லி. உங்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான தகவல் தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம டேபிள்ல இருக்கிற தரவுகள் என்னன்னா, அரசியல் தலைவர்களோட காரசாரமான பேட்டிகள், வரலாற்று பதிவுகள், அப்புறம் சட்ட நிபுணர்களின் விளக்கங்கள். இது எல்லாத்தையும் நாம ஒருங்கிணைத்து பார்க்க போறோம். ஆமா, இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து இந்த பெயர் மாற்றத்துக்கு பின்னாடி நிஜமா என்ன நடக்குதுன்னு நாம முழுமையா எவ்வித சார்பும் இல்லாம அலச போறோம். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா. ஒரு மாநிலத்தோட பேரை மாற்றுறது அப்படிங்கிறது வெறும் ஒற்றை பரிமாணம் கொண்ட நிகழ்வில்ல. இந்த தரவுகளை நாம ஆழமா கவனிக்கும்போது இதுல 3 முக்கியமான விஷயங்கள் பின்னி பிணைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. முதலாவது, மக்களின் மொழி சார்ந்த உணர்வுகள் மற்றும் வரலாறு. இரண்டாவது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதுக்கு கொடுக்கிற இடம். மூன்றாவது, இந்த காலகட்டத்துல இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அரசியல் பார்வை. இது மூணையும் தான் நம்ம இன்னைக்கு படிப்படியா புரிஞ்சுக்க போறோம். இதுல நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது இதற்கான காரணத்தையும் வரலாற்றையும் தான். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஆமா, அந்த பேருக்கான அர்த்தமே ரொம்ப அழகானது. கரெக்ட். கேரளம் அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை நீங்க கவனிக்கணும். இது கேரா மற்றும் அலம் அப்படிங்கிற 2 வார்த்தைகளோட சேர்க்கை. கேரா அப்படின்னா தென்னை மரம், அலம் அப்படின்னா நிலம். ஓஹோ, அப்போ தென்னை மரங்கள் நிறைந்த நிலம். எக்ஸாக்ட்லி. இந்த 2 வார்த்தைகளும் இணையும் போது தென்னை மரங்கள் நிறைந்த நிலம் அப்படிங்கிற ஒரு அழகான இயற்கையோட ஒன்றி போன பொருளை தருது. அந்த பசுமையான நிலப்பரப்ப அப்படியே கண் முன் கொண்டு வரும் ஒரு பேர் தான் கேரளம். இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, இந்த பேருக்கான வரலாற்று வேர்கள் நாம நினைக்கிறத விட ரொம்பவே பழமையானவை. இது நேற்றோ முன்தினமோ உருவாக்கப்பட்ட ஒரு பெயர் கிடையாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு இல்லையா? ஆமா, வரலாற்று சான்றுகளை நாம பின்னோக்கி பார்த்தா கிமு 257ல பொறிக்கப்பட்ட மாமன்னர் அசோகரின் கல்வெட்டுகளிலேயே கேரள புத்ரா அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. கிமு 257லேவா? ஆமாம். பழங்காலத்துல அந்த பகுதியை ஆண்ட சேர வம்சத்தின் பெயரான சேரளம் அப்படிங்கறதுல இருந்துதான் இது காலப்போக்குல மருவி வந்திருக்கலாம் மொழி மற்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதாவது சேரர்களின் நிலம் என்பதுதான் சேரளமாகி பிறகு கேரளமாக மாறியிருக்கலாம். கரெக்ட். கிமு 257 இருந்தே இந்த பெயர் ஏதோ ஒரு வடிவத்துல புழக்கத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே வியப்பான ஒரு தகவல். இதுக்கு மொழியியல் ரீதியாகவும் சில முக்கியமான சான்றுகள் நம்ம தரவுகள்ல இருக்கு. அந்த அகராதி பற்றிய குறிப்பு தானே? ஆமா, ஜெர்மன் அறிஞரான ஹெர்மன் குண்டர்ட் வெளியிட்ட முதல் மலையாள ஆங்கில அகராதியை பற்றி இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் அந்த அகராதியில மிக தெளிவா பதிவு செஞ்சிருக்கார். என்னன்னு பதிவு செஞ்சிருக்காரு? கேரம் என்ற வார்த்தை கன்னட மொழியில் உள்ள சேரம் என்ற வார்த்தையை குறிக்கும்னு அவர் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம தற்போதைய கோகர்ணம் முதல் கன்னியாகுமரி வரையிலான அந்த முழு நிலப்பரப்பையும் அவர் கேரளம் அல்லது சேரளம் என்றுதான் தன்னுடைய குறிப்புகள்ல வரையறுத்து வச்சிருக்காரு. ஒரு ஜெர்மன் அறிஞர் மலையாள மொழிக்கு அகராதி உருவாக்கும் போது அந்த நிலத்து மக்களின் உண்மையான அடையாளத்தை இந்த அளவுக்கு ஆவணப்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு வரலாற்று பதிவு. கண்டிப்பா. எனவே வரலாற்று ரீதியாகவும் மொழியியல் ரீதியாகவும் இந்த பெயர் அந்த நிலத்தோடு பிரிக்க முடியாதபடி பின்னி பிணைந்துள்ளது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. அப்போ ஒரு கேள்வி எழும். இவ்வளவு நெடிய வரலாறு இருக்கிறப்போ இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு இந்த மாநிலம் எப்படி அதிகாரப்பூர்வமா கேரளா அப்படின்னு மாறிச்சு? அது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா அந்த நிலத்துல வாழும் மக்கள் எப்போதுமே தங்களை கேரளம் அப்படிங்கிற அடையாளத்தோட தான் சுட்டிக்கிட்டாங்க. இதுக்கு பின்னாடி 1920களில் நடந்த அந்த ஐக்கிய கேரளா இயக்கத்தோட வரலாறு ரொம்ப முக்கியமானது இல்லையா? நீங்க சரியா சுட்டி காட்டினீங்க. சுதந்திரத்திற்கு முன்பு மலையாளம் பேசும் மக்கள் ஒரு குறிப்பிட்ட மாகாணத்துல மட்டும் இல்ல, அவங்க திருவிதாங்கூர், கொச்சி மற்றும் மெட்ராஸ் மாகாணத்தின் ஒரு பகுதியான மலபார் என பல்வேறு பிரிவுகளாக சிதறி கிடந்தாங்க. 1920களிலேயே இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரே மாநிலமாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து ஐக்கிய கேரளா என்ற மாபெரும் மக்கள் இயக்கம் தொடங்கியது. அதை அந்த மக்கள் தங்களது தாய்மொழியில் ஐக்கிய கேரளம் இயக்கம் என்றுதான் அழைத்தார்கள். அப்புறம் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம்? ஆமா, இந்தியா சுதந்திரம் அடைந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது
1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி கேரள பிறவி நிகழ்ந்தது. அந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட சமயத்துல தான் இந்த எழுத்துப்பிழை நடந்திருக்கு. ஆங்கிலேயர்களின் ஆவணப் பதிவுகளின் அடிப்படையிலும் வட இந்திய உச்சரிப்பு படியும் இது கேரளா என்று அதிகாரப்பூர்வமாக பதிவாகிடுச்சு. ஆங்கிலேய எழுத்து ஏ சேர்ந்ததால வந்த குழப்பம் இது. எக்ஸாக்ட்லி. கடைசியில ஏ அப்படிங்கிற ஆங்கில எழுத்து சேர்ந்ததால வந்த வினை இது. ஆனா மலையாளம் பேசும் மக்கள் தொன்று தொட்டே இன்றும் கூட அரசு பதிவேடுகளைப் பற்றி கவலைப்படாம தங்கள் தாய்மொழியில் தங்களை கேரளம் என்றே பெருமையோடு அழைத்து வர்றாங்க. உண்மைதான். தங்களது தாய்மொழி அடையாளத்தை அரசாங்கமும் அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற அந்த நீண்டகால ஆசைதான் இப்ப தீர்மானமா மாறியிருக்கு. சரி, இப்போ இதுல இருக்கிற சட்ட ரீதியான விஷயங்களை நாம விரிவா பார்க்கணும். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்து விட்டது என்ற செய்தியை பார்த்தவுடன் பலருக்கும் இது உடனடியாக நடந்து விடுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆமா, சாதாரணமா மக்களுக்கு அந்த சந்தேகம் வரும். சட்டம் என்ன சொல்கிறது? இதற்கான நாடாளுமன்ற நடைமுறைகள் எப்படி வேலை செய்யும்? இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இத நாம ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட புரிஞ்சுக்கணும். ஒரு மாநிலத்தின் பெயரை மாற்றுவது அப்படிங்கிறது உடனடியாக ஒரே நாள்ல நடந்து விடாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதுக்கென ஒரு தெளிவான செயல்முறையை வரையறுத்துள்ளது. அது என்ன செயல்முறை? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கூறு 3, அதாவது ஆர்டிகிள் 3 மற்றும் ஆர்டிகிள் 4 ஆகியவற்றின் படிதான் ஒரு மாநிலத்தின் எல்லைகளையோ அல்லது பெயரையோ மாற்ற முடியும். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான சட்ட நுணுக்கம் என்னன்னா, ஒரு மாநிலத்தின் பெயரை மாற்ற நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மை இருந்தாலே போதுமானது. சாதாரண பெரும்பான்மைனா சிம்பிள் மெஜாரிட்டி. ஆமாம், சிம்பிள் மெஜாரிட்டி. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் 368வது கூறின் கீழ் வரும் சிறப்பு பெரும்பான்மையோ அல்லது சிக்கலான அரசியலமைப்பு திருத்தமோ இதுக்கு தேவையில்லை. அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வந்திருக்கும் உறுப்பினர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வாக்களித்தாலே பெயர் மாற்றம் நடந்துவிடும். கரெக்ட். ஆனா அதுக்கு முன்னாடி மாநில சட்டப்பேரவைக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இடையில நடக்கிற அந்த சட்டப்பூர்வமான பரிமாற்றம் ரொம்ப சுவாரஸ்யமானது. அது எப்படி நடக்கும்? அதத்தான் கூட்டாட்சி தத்துவத்தின் ஒரு முக்கியமான அங்கமா நாம பார்க்கணும். ஒரு மாநில சட்டப்பேரவை இதற்கான தீர்மானத்தை இயற்றி அனுப்பினாலும் குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி, அதாவது பிரையர் ரெக்கமெண்டேஷன் பெற்ற பின்னரே நாடாளுமன்றத்தில் இதற்கான மசோதாவை கொண்டு வர முடியும். ஓகே. குடியரசுத் தலைவர் இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் அனுமதிக்கும் முன்பு சம்பந்தப்பட்ட மாநில சட்டப்பேரவையின் கருத்து கேட்க அந்த மசோதாவை மீண்டும் மாநில அரசுக்கே அனுப்பி வைப்பார். அப்போ மாநில அரசு ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினாலும் மீண்டும் அவர்களுக்கு முறைப்படி கருத்து கேட்பார்களா? ஆமா. இங்கேதான் அதிகார பகிர்வின் நுணுக்கத்தை நாம கவனிக்கணும். மாநில அரசு அந்த மசோதாவை ஆதரிக்கலாம், எதிர்க்கலாம் அல்லது எந்த பதிலும் சொல்லாமல் காலக்கெடுவை கடக்கலாம். ஆனால் மாநில அரசின் முடிவு எதுவாக இருந்தாலும் அது மத்திய அரசையோ அல்லது குடியரசுத் தலைவரையோ சட்டப்பூர்வமாக கட்டுப்படுத்தாது. அவர்கள் மாநில அரசின் கருத்தை பரிசீலிப்பார்களே தவிர இறுதி முடிவு அப்படிங்கிறது மத்திய அரசின் கைகளிலும் நாடாளுமன்றத்தின் கைகளிலும் தான் இருக்கிறது. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணமா நம்ம தரவுகள்ல 2018 மேற்கு வங்க மாநிலம் தொடர்பான ஒரு நிகழ்வு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. ஆமா, அந்த பங்களா பெயர் மாற்றம். கரெக்ட். மேற்கு வங்க மாநிலம் தனது பெயரை பங்களா என மாற்ற கோரி ஒரு தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்பியது. மாநில சட்டசபை ஏகமனதாக அதை நிறைவேற்றியிருந்தாலும் அந்த பெயர் அண்டை நாடான பங்களாதேஷ் என்ற பெயரை பெரிதும் ஒத்திருப்பதால் சர்வதேச அளவில் தூதரக ரீதியாக சில குழப்பங்கள் வரலான்னு ஒரு கவலை எழுந்தது. வெளியுறவுத்துறை அமைச்சகம் அந்த கவலையை எழுப்பியது. ஆமா, அதனால் மத்திய அரசு அந்த பெயர் மாற்றத்தை நிராகரித்து விட்டது. ஆக மாநில அரசு விரும்பிய உடனேயே பெயர் மாறிவிடாது. பல்வேறு மட்டங்களிலான பரிசீலனை இதுக்கு தேவை. அப்போ கேரளாவோட இந்த தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில்நுட்ப ரீதியான சிக்கல் முன்னாடியே வந்திருக்கு. நம்ம தரவுகளை ஆழமா கவனிக்கும்போது ஒரு விஷயம் புரியுது. என்ன சிக்கல் இது? கேரள மாநில அரசு இந்த தீர்மானத்தை எடுத்த உடனே சரியா செஞ்சிடல. 2023ல ஒரு முறையும் பின்னர் 2024ல அதை சில நுணுக்கமான திருத்தங்களோட மீண்டும் ஒரு முறையும் அனுப்பியிருக்கிறாங்க. ஓ, 2 முறை அனுப்பியிருக்காங்களா? ஆமா. முதல் தீர்மானத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தோட நுணுக்கங்களை விரும்பும் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த தொழில்நுட்ப வித்தியாசம் ரொம்பவே முக்கியமானது. 2023ல கேரளா நிறைவேற்றிய முதல் தீர்மானத்துல அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் அட்டவணையில், அதாவது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல உள்ள மாநிலத்தின் பெயரை மட்டும் மாற்ற கோராம வேற என்ன கேட்டேங்க? 8வது அட்டவணையில், அதாவது 8th ஷெட்யூல்ல உள்ள அனைத்து அதிகாரப்பூர்வ மொழிகளிலும் உள்ள பெயரையும் மாற்ற கோரியிருந்தார்கள். இங்கதான் ஒரு பெரிய சட்ட சிக்கல் உருவானது. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சிக்க
2011 ஒரிசா மாநிலத்தின் பெயர் ஒடிசா என மாற்றப்பட்ட நிகழ்வை நாம ஒப்பிட்டு பார்க்கணும். கண்டிப்பா. அப்போது மாநிலத்தின் பெயர் மாற்றப்பட்டதோடு மட்டுமல்லாமல் 8வது அட்டவணையிலிருந்து அவர்களின் மொழியின் பெயரும் ஒரியா என்பதிலிருந்து ஒடியா என மாற்றப்பட்டது. இப்படி மொழியின் பெயரையும் 8வது அட்டவணையையும் தொடுவதென்றால் அதற்கு கட்டாயமாக நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மையுடன் கூடிய அரசியலமைப்பு சட்டத் திருத்தம் தேவை. ஆமாம். அது சாதாரண பெரும்பான்மையை விட மிகவும் கடினமான நீண்ட ஒரு நாடாளுமன்ற நடைமுறை. இது சரியா உணர்ந்து கொண்ட கேரள அரசு தற்போதைய 2024 திருத்தப்பட்ட தீர்மானத்துல மொழியைப் பற்றியோ அல்லது 8வது அட்டவணையைப் பற்றியோ எதுவும் குறிப்பிடவில்லை. ஓஹோ, ஸ்மார்ட்டான மூவ். ஆமாம். வெறும் முதல் அட்டவணையில் உள்ள மாநிலத்தின் பெயரை மட்டும் கேரளம் என்ற மாற்றக் கோரி ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியது. இப்படி செய்வதால் இது வெறும் அரசியலமைப்புச் சட்டத்தின் 3வது கூறின் கீழ் மட்டுமே வரும். அப்போ இதை நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையிலேயே எளிதாக நிறைவேற்றிவிட முடியும். எக்ஸாக்ட்லி. இந்த நுணுக்கமான சட்டத் திருத்தத்தால தான் இப்போது மத்திய அமைச்சரவை இதற்கு எந்த தடங்கலுமின்றி உடனடியாக ஒப்புதல் அளித்துள்ளது. சட்டத்தின் ஓட்டைகளையும் தீர்மானங்களில் உள்ள தொழில்நுட்ப வார்த்தைகளையும் எப்படி சாதுரியமாக கையாள வேண்டியிருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த பாடம். சரி, சட்டம் ஒரு புறம் இருக்கட்டும். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு மாநிலத்தின் பெயர் மாறப்போகுதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் விவாதம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆமா. இந்த விவகாரத்தில் இருக்கும் இருவேறு அரசியல் பார்வைகளை நாம் எந்த சார்புமின்றி நடுநிலையாக அலசுவது ரொம்ப அவசியம். கண்டிப்பா. ஜனநாயகத்துல விமர்சனங்கள் இல்லாத முடிவுகளே கிடையாது. இந்த விஷயத்திலும் மாநில அரசின் நிலைப்பாடு ஒரு புறமும் எதிர்க்கட்சிகளே சேர்ந்த சில மூத்த தலைவர்களின் கடுமையான விமர்சனங்கள் மறுபுறமுமாக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கு. மாநில அரசின் நிலைப்பாட்டை பார்த்தோம்னா, கேரள சட்டமன்றத்தில் ஆளும் இடதுசாரி அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சிகளும் முழுமையாக ஆதரித்து ஒரு மனதாகவே நிறைவேற்றியுள்ளன. அவங்களோட வாதம் என்னன்னா, இவர்களின் வாதம் மிகவும் உணர்வுபூர்வமானது மற்றும் பண்பாடு சார்ந்தது. தாய்மொழியான மலையாளத்தில் பல நூற்றாண்டுகளாக புழக்கத்தில் உள்ள கேரளம் என்ற பெயரையே அதிகாரப்பூர்வமாக மாற்றுவது தங்களின் பாரம்பரியத்தையும் கலாச்சார அடையாளத்தையும் மீட்கும் ஒரு பெருமையான செயல் என்று அவர்கள் கருதுகிறார்கள். மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டதின் உண்மையான நோக்கமே அந்தந்த மொழியின் அடையாளத்தை எந்த சமரசமும் இன்றி நிலைநிறுத்துவதுதான் என்பது அவர்களின் ஆழமான வாதமாக இருக்கு. கலாச்சார ரீதியாக அந்த வாதம் எவ்வளவு வலுவானதோ அதே அளவுக்கு அதற்கு எதிராக வைக்கப்படும் விமர்சனங்களும் கூர்மையானவை. மூத்த காங்கிரஸ் தலைவரும் திருவனந்தபுரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான சசி தரூர் அவர்கள் முன்வைக்கும் விமர்சனத்தை நாம் இந்த தரவுகளில் கவனிக்க முடிகிறது. அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு மாநிலத்தின் உண்மையான வளர்ச்சிக்கும் இது போன்ற அடையாள அரசியலுக்கும் உள்ள முரண்பாட்டை அவர் ரொம்ப வெளிப்படையாகவே சுட்டிக்காட்டுகிறார். சசி தரூரின் அந்த பேட்டியை பார்த்தபோது அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் மிகவும் கவனிக்கத்தக்கவை. இது வெறும் அரசியல் அடையாளத்திற்காக செய்யப்படும் வெற்று வேலை, அதாவது எம்டி சிம்பாலிசம் என்றும், வரப்போகும் தேர்தல்களில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகவே இப்போது இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் விமர்சிக்கிறார். பொருளாதார நெருக்கடியை சுட்டிக்காட்டியிருக்காரு இல்லையா? ஆமா, மாநிலம் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள நிலையில் பல ஆண்டுகளுக்கு முன் வாக்குறுதி அளிக்கப்பட்ட அதிவேக ரயில் திட்டம் போன்ற நிஜமான உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி பணிகளை விட்டுவிட்டு அரசாங்க பலகைகளில் உள்ள எழுத்துக்களை மாற்றுவதால் சாதாரண மக்களுக்கு என்ன பயன் என்ற ஒரு வலுவான கேள்வியை அவர் முன்வைக்கிறார். அவர் முன்வைக்கும் வாதத்தில் இருக்கும் அந்த சர்வதேச ஒப்பீடு தான் விஷயத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்குறது. ஜெர்மனி ஒப்பீடு தானே? கரெக்ட். ஜெர்மனி நாட்டை உலக மக்கள் அனைவரும் ஆங்கிலத்தில் ஜெர்மனி என்றுதான் அழைக்கிறார்கள். ஆனால் ஜெர்மன் மக்கள் தங்கள் தாய்மொழியில் டாய்ச்லாண்ட் என்றுதான் பெருமையோடு அழைத்துக் கொள்கிறார்கள். ஆமா, அது ஒரு நல்ல பாயிண்ட். உலக நாடுகள் தங்களை ஜெர்மனி என்று ஆங்கிலத்தில் அழைப்பதில் அந்த மக்கள் எந்தவிதமான தாழ்வு மனப்பான்மையும் கொள்வதில்லை. அவர்களின் தேசப்பற்றோ அடையாளமோ அந்த பெயரால் எந்த வகையிலும் குறைந்துவிடவில்லை. அவர்கள் தங்களின் தனித்துவத்தில் மிகவும் பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் உணர்கிறார்கள். அப்போ அதுபோலவே ஆங்கிலத்தில் கேரளா என இருப்பதில் எந்த தவறும் இல்லையே? எக்ஸாக்ட்லி. மலையாளிகள் மலையாளத்தில் கேரளம் என்றே அழைத்துக் கொள்ளலாமே. ஏன் இந்த தேவையற்ற அதிகாரப்பூர்வ மாற்றம் என்பது தரூரின் வாதம். அந்த வாதத்தோட அவர் நிறுத்திடல. ஆங்கிலம் மொழி மீது அவருக்கு இருக்கும் ஆளுமையை பயன்படுத்தி சில நகைச்சுவையான விமர்சனங்களையும் அவர் முன் வச்சிருக்கார்.
பெயர் மாற்றத்திற்கு பிறகு கேரள மக்களை ஆங்கிலத்தில் எப்படி அழைப்பார்கள் என்று அவர் கேட்ட கேள்வி இணையத்தில் பெரிய விவாதத்தையே உருவாக்கியிருக்கு. ஆமா, அவர் சில வார்த்தைகளை பயன்படுத்தினாரே. இதுவரைக்கும் கேரளைட்ஸ் என்று இருந்தவர்களை இனி கேரள மைட்ஸ் என்று அழைத்தால் அது ஏதோ ஒரு ஆபத்தான கிருமியின் பெயர், அதாவது ஒரு மைக்ரோ பெயர் போல இருக்கும் என்று அவர் சொன்னார். அது மட்டுமில்லாம கொல்மியன்ஸ் அல்லது கெமியம் என்று அழைத்தால் அது நியோடைமியம் போன்ற ஏதோ ஒரு அரிய வகை வேதியியல் தனிமத்தின் பெயர் போல கேட்கும் என்றும் அவர் கிண்டலாக குறிப்பிட்டிருந்தார். ரொம்ப நகைச்சுவையா சொல்லியிருக்காரு. ஆனா இந்த நகைச்சுவைக்கு பின்னால அவர் வைக்கும் ஒரு சீரியஸான விமர்சனமும் இருக்கு. அதென்ன? இந்த ஒட்டுமொத்த பெயர் மாற்றத்தினால் நிஜமாகவே பலனடையப் போவது யார்? அரசு அலுவலகங்களில் புதிய பெயர் பலகை எழுதுபவர்களும் புதிய லெட்டர் பேடுகளை அச்சடிப்பவர்களும் மட்டுமே என்று அவர் சொல்வது அடையாள அரசியலுக்கு எதிரான ஒரு கிளாசிக் வாதம். ஆக இது ஒரு முக்கியமான விவாதத்தை நமக்கு முன்னாடி வைக்குது. ஒரு புறம் மக்களின் தாய்மொழி மீதான ஆழமான கலாச்சார பற்று மற்றும் பல நூற்றாண்டுகளாக தங்களுக்கு மறுக்கப்பட்ட வரலாற்று ரீதியான அடையாளத்தை மீட்டெடுக்கும் ஒரு பெருமை. இது மொழியுரிமை சார்ந்த ஒரு நியாயமான கோரிக்கை. மறுபுறம் இது மக்களின் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்காத, நிஜமான வளர்ச்சியில் கவனம் செலுத்தாமல் வெறும் தேர்தல் நோக்கங்களுக்காக செய்யப்படும் வெற்று அடையாள அரசியல் என்ற கடுமையான விமர்சனம். இந்த இரண்டு வாதங்களிலுமே ஆழமான அர்த்தங்கள் பொதிந்துள்ளன. இதை ஏதோ ஒரு மாநிலத்தின் பெயர் மாற்றம் என்று மட்டும் சுருக்கி பார்த்துவிட முடியாது. ஒரு மாநிலம் அல்லது சமூகம் தனது மொழி அடையாளத்தை எந்த அளவுக்கு சட்டப்பூர்வமாக நிலைநிறுத்த விரும்புகிறதும், அதே நேரத்தில் உண்மையான ஆட்சி நிர்வாகம் மற்றும் மக்களின் பொருளாதார மேம்பாடு எதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்குமான ஒரு மிகப்பெரிய சமூக விவாதத்தின் தொடக்கப்புள்ளிதான் இது. சரி நீளே, இன்று நாம் இந்த தகவல் தேடலில் ஒரு நீண்ட நெடிய ஆனால் மிகவும் சுவாரஸ்யமான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். கிமு 257இல் பொறிக்கப்பட்ட மாமன்னர் அசோகரின் கல்வெட்டுகளில் உள்ள வரலாற்றுச் சான்றில் தொடங்கி 1920களின் ஐக்கிய கேரளா இயக்கம் வழியாக பயணித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 3வது கூறுக்குள் புதிந்துள்ள மிக நுணுக்கமான நாடாளுமன்ற நடைமுறைகள் மற்றும் முதல் அட்டவணைக்கும் 8வது அட்டவணைக்கும் உள்ள வேறுபாடுகளை அலசி இறுதியாக தற்போதைய அரசியல் அரங்கில் நடக்கும் சூடான விவாதங்கள் வரை அனைத்தையும் நாம் இன்று மிக விரிவாக ஆராய்ந்துள்ளோம். ஆமாம், இந்த விவாதம் நமக்கு உணர்த்துவது ஒன்றைத்தான். இது வெறும் காகிதத்தில் நடக்கும் ஒரு பெயர் மாற்ற பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் மொழி, அரசு அதிகாரம் மற்றும் அன்றாட அரசியல் ஆகியவை எவ்வாறு ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாதபடி பின்னி பிணைந்துள்ளன என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் இது. வரலாற்று ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இந்த ஒரு பெயர் மாற்றம் எத்தனை பரிமாணங்களை கொண்டுள்ளது என்பதை புரிந்து கொள்வதுதான் இது போன்ற தேடல்களின் உண்மையான நோக்கம். இறுதியாக இந்த ஆழமான உரையாடலை முடிக்கும் தருவாயில் நீங்கள் சிந்தித்துப் பார்க்க ஒரு விஷயத்தை நான் விட்டுச் செல்ல விரும்புகிறேன். சற்று ஆழமாக யோசித்துப் பாருங்கள். பல 100 ஆண்டுகளாக வெளிநாட்டவர்கள், காலனித்துவ ஆட்சியாளர்கள் மற்றும் வெளியாட்கள் தங்களின் மொழி வசதிக்காக நமக்கு சூட்டிய பெயர்களுக்கும் நமது சொந்த தாய்மொழியில் நமது மண்ணின் வாசனையோடு நாம் நம்மை உரிமையோடு அழைக்கும் பெயர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு நமது உண்மையான அடையாளத்தை எவ்வாறு தீர்மானிக்கிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. அரசாங்க கோப்புகளில் ஒரு மாநிலத்தின் பெயரை மாற்றுவதால் மட்டும் அந்த மண்ணில் வாழும் சாதாரண மக்களின் நிஜ வாழ்க்கையில் ஏதேனும் பெரிய மாற்றம் நடந்துவிடுமா? அல்லது தங்களின் சொந்த மொழியின் அடையாளத்தை அதிகாரப்பூர்வமாக உலக அரங்கில் நிலைநிறுத்திவிட்டோம் என்ற ஒரு ஆழமான உளவியல் ரீதியான சுதந்திர உணர்வை மட்டுமே இது தருமா? இந்த கேள்விக்கான விடைய உங்களின் சொந்த தேடலுக்கும் சிந்தனைக்குமே விட்டுவிடுகிறோம். தொடர்ந்து இது போன்ற பல புதிய விஷயங்களை தேடுங்கள், கேள்விகளை கேளுங்கள். உங்களுக்கான அடுத்த ஆழமான தகவல் தேடலோடு விரைவில் சந்திக்கிறோம்.